தூத்துக்குடியில் பெய்து வரும் மழை காரணமாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் திடீரென 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான பயணிகள் சிரமம் அடைந்தனர். தினமும் 5 விமானங்கள் வந்து செல்லும் நிலையில் காலை முதல் விமானம் வந்து சென்றதை அடுத்து மீதி 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துராமன் வழங்கிட கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக ஒரு 3 தினங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த விமான தளங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் மழைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு தினமும் 5 விமானங்கள், அதாவது காலை 7:50, மதியம் 11:50, 1:50, 3:20 மற்றும் 4:15 பெங்களூரு விமானம் உட்பட அந்த 5 விமானங்கள் வந்து செல்கின்றன. தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் பணியாளர் நிறைய அருகில் உள்ள மாவட்டம் சென்று வருவதாகும். அதனால் காலையில் முதல் விமானம் வந்து சென்றன. காலை 7:20 மணிக்கு செல்லும் விமானம் 8 மணிக்கு சென்றது. இது 4 விமானங்கள் மழையின் காரணமாக இந்த தூத்துக்குடி 5 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. தூத்துக்குடி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக விளாத்திக்குளம் பகுதியில் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மிளகாய், உளுந்து உள்ளிட்ட மானாவாரி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, கடந்த 2 தினங்களாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய பி. ஜெகவீரபுரம், சேர்வைக்காரம்பட்டி, கந்தசாமிபுரம், புதுச்சென்னையாபுரம், பூதலபுரம், மாவிலோடை, சின்னூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பார்த்தோம்னா இந்த ஆண்டு சுமார் 5000 ஏக்கரில் வந்து மானாவாரி நிலத்தில் வந்து பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், வெங்காயம், உளுந்து, பாசி, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வந்து அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. மேலும் இங்கே வந்து விளைநிலங்கள் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இப்பகுதியில் உள்ள நீர்வரத்து ஓடைகளை வந்து முறையாக தூர்வாராது மற்றும் பராமரிப்பு செய்யாதன் காரணத்தினால்தான் இங்கே வந்து மழைநீர் வந்து விளைநிலங்களுக்கும் வந்து பூந்ததாக இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் வந்து புகார் தெரிவிக்காங்க. அதனால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்க மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு வந்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீர்வரத்து ஓடைகளை முறையாக தூர்வார வேண்டும் என்றும் இப்போது விவசாயிகள் வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். இது குறித்து அந்த பகுதி விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பகுதியில் ஒரு ஏறத்தாழ எல்லா வருவாய் கிராமங்களும் உட்பட்ட பகுதி கிராமங்களும் இதே நிலைமை தான் இருக்குது. இந்த காற்றாற்று வெள்ளம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வருது. இந்த தண்ணி முழுக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ட்ரான உடனே இதிலிருந்து காடலோடி பெருக்கா, வேம்பார் பெருக்கா பூராத்தையுமே அழிச்சிருது. இதே நிலைமை தான் எல்லாம் இங்கேருந்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்க போகிற நிலைமை, கடலில் கலக்கந்தட்டிக்கும் இதே நிலைமை தான். இந்த ஓடையை சரி செய்யணும். அதே மாதிரி இந்த ஓடை வந்து தூர்வாரப்படாதனால தான் அந்த தண்ணி பூராமே விளைநிலங்களில் பாஞ்சு எல்லா நிலங்களுமே ஆண்டுதோறும் இந்த மாதிரி நிலைமையில நாங்கள் சந்திக்கிறோம். இந்த நிலையை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கணத்தில் கொண்டு உரிய நிவாரணம் இந்த ஆண்டு வழங்கணும் அப்படிங்கிறத விவசாயிகள் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். பதில் ஒரு ஏறத்தாழ திருச்சி மாவட்டத்தில் இடைவிடாது பெய்த மழையால் திண்டுக்கல் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் முழங்கால் அளவுக்கு மழை நீர் தேங்கி நிற்கிறது. இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து தற்போது தண்ணீரை அகற்றும் பணி நடந்து வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருச்சி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையில் வந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் வந்து மழைநீர் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்தது. பல இடங்களில் வந்து வீடுகளுக்குள் இந்த மழைநீரான சூழ்ந்ததால் வந்து மக்கள் அவதி அடைந்து வருகிறாங்க. அப்போ குறிப்பாக வந்து திருச்சி மாநகரின் பொன்னகர், குமரன் நகர், உத்திரகாளியம்மன் கோயில் தெரு, இடமலைப்பட்டி புதூர், ஏர்போர்ட் பகுதியில் உள்ள பகுதியில் வந்து குடியிருப்புகளில் மழைநீரான சூழ்ந்தது. இதை வந்து மாநகராட்சிகள் அகற்றி வருகின்றனர். இந்த நிலையில வந்து திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் பொன்னகர் தேசிய கல்லூரி எதிர்ப்புறம் உள்ள அந்த பொன்னகர் பகுதியில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து நேற்று அதிகாலை முதல் மழைநீர் வந்து முழங்கால் அளவுக்கு, அதாவது 1 அடிக்கு மேல வந்து தண்ணீர் தேங்கியது. இதனால் வந்து குடியிருப்பு வாசிகள் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவதி இருந்து வருகின்றனர். அதாவது மேலும் வந்து திருச்சி தேசிய கல்லூரி விடுதி அருகிலே உள்ளது. அந்த விடுதியை சுற்றியும் மழைநீர் தேங்கியதால் தங்கி படிக்கும் மாணவர்களும் அவதிப்பட்டு வருகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரம் வந்த குடியிருப்பு வாசிகள் வந்து திருச்சி திண்டுக்கல் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் வந்து கலைந்து சென்றனர். அதன் பின்னரே தற்போது வந்து மோட்டாரை வைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வந்து சாக்கடை அடைப்பு ஏற்பட்ட பகுதியில் வந்து உடைத்து மழை நீரை வெளியேற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.